மோரியாமலையில் தேவன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படுங்கிற படத்தை மட்டும்தான் அங்கே அவர் பார்த்திருந்தார்னா, கூடாரங்களில் குடியிருக்கிறார். ஏன் கூடாரங்களில் குடியிருக்க அவர் முடிவு பண்ணினார்? கர்த்தர் தான் இந்த தேசத்தை எனக்கு வாக்கு பண்ணிட்டாரே, வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் நான் இருக்கிறேனே, எல்லாரும் கட்டி இருக்கிறது போல நானும் வீடுகளை கட்டி வாழலாமே. ஆனா அவருக்கு அந்த ஆசை வரலையாம். அவர் கூடாரங்களே குடியிருந்துட்டு அவர் இன்னொன்னு பார்த்துட்டாருங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் கட்டும் ஒரு நகரம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அது பரலோகம் அல்ல, பரலோகத்திலே உருவாக்கப்படுகிற ஒரு நகரம். அதை வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லுகிறது, அதன் பெயர் புதிய எருசலேம். அது பரலோகத்திலிருந்து ஆயத்தமாகி பூமிக்கு ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நகரத்தை அன்றைக்கே அவர் பார்த்தபடியினாலே அடுத்த விசுவாச செயல், தீர்க்க தரிசன செயல் என்ன பண்ணாரு? வீடு கட்டல. அப்போ என்ன அர்த்தம்? ஏன் வீடு கட்டலன்னா, வீடு கட்ட காசு இல்லாமல் இல்லை, வீடு கட்ட வசதி இல்லாமல் இல்லை, வீடு கட்ட ஆர்கிடெக்ட் இல்லாமல் இல்லை, வீடு கட்ட இன்ஜினியர் இல்லாமல் இல்லை, சிமெண்ட் கம்பி இல்லாமல் இல்லை. அவருக்கு ஒன்று இருந்துச்சு, என்னன்னா, இந்த பூமியில் நான் வீடு கட்டி வாழ்ந்தேன்னா அது என் விசுவாசத்துக்கு சரியா இருக்காது, இது எனக்கு நிரந்தரமானதல்ல. இந்த கானான் தேசத்தையே, பாலும் தேனும் ஓடுகிற நல்லமும் விசாலமான தேசத்தையே தேவன் எனக்கு கொடுத்திருக்கலாம். ஐஸ்வர்ய சம்பன்னனாகவே இந்த பூமியில் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை இந்த பூமிக்குரியதல்ல, தேவன் கட்டும் நகரம் ஒன்று வருகிறது, அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்பதை எப்படி வெளிப்படுத்தினார்? வீடு கட்டாமல் கூடாரங்களில் வாழ்ந்தது மூலமாக வெளிப்படுத்தினார். பார்க்காத ஒண்ணுக்காக எப்படி காத்திருக்க முடியும்? பார்க்காத ஒரு சந்ததிக்காக எப்படி அவர் காத்து அவர் காண ஆவலாயிருந்திருக்க முடியும்? 2 இடங்களில் வருகிறது. காண ஆவலாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஒன்று இயேசு, இன்னொன்று இங்கே பார்க்குறோம், அவர் தேவன் கட்டின அஸ்திபாரங்குள்ள நகரத்துக்கு காத்திருந்தான் சொல்லி. அப்போ மோரியா மலைக்கு என்னைக்கு ஈசாக்க பலி கொடுக்க போயிட்டு வந்தாரோ, அதுக்கப்புறம் ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கையே வேறாய் இருந்திருக்கிறது என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு சாதாரண வார்த்தைகள் ஒரு படத்தை உருவாக்குது. ஆப்பிள் அப்படின்னு ஆப்பிளை நம்மளால பார்க்க முடியுது. எத்தனை பேர் கண்ணில் இப்போ ஆப்பிள் வருது? உன் சந்ததியை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு படம் வந்திருக்கணுமா இல்லையா? பரலோகத்தின் தேவனானவர் ஆபிரகாமோடு நேரா பேசுகிறார். யார் அந்த சந்ததி என்றதை ஆபிரகாம் பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கலாத்தியர்ல பவுல் எழுதுகிறார். உன் சந்ததிக்குள். இப்ப இங்கே யாரை பார்க்கணும்? உன் சந்ததிக்குள், கிறிஸ்துவுக்குள் பூமியில் உள்ள சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஹல்லேலூயா. அங்கே ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு படத்தை காண்பித்ததை நாம் பார்க்க தவறுகிறோம். படத்தை பார்த்தாருங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? இயேசு வெளிப்படுத்துகிறார், ஆபிரகாம் என் நாளைக்கான ஆவலாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஹல்லேலூயா. இந்த ஈசாக்கு, நான் பெற்ற மகனாக ஈசாக்குக்குள்ளே வரப்போற சந்ததி வெறும் இஸ்ராயல் தேசம் மட்டும்தான். ஆனால் என்னுடைய உண்மையான சந்ததியாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உலகத்தில் இருக்கிற அநேகர் என்னிடத்தில் பிள்ளைகளாக மாறுவார்கள். ஆகவே அவர் பிறந்து இப்போது அவர் பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், யூதர்கள் மத்தியில் இருக்கிறார், இன்னும் சிலுவைக்கு போகவில்லை, இன்னும் மரிக்கவில்லை, இன்னும் உயிர்த்தெழவில்லை. ஆனால் அவர் நிச்சயமாக அவர் மரிப்பார் என்று அவருக்கு தெரியும், அவர் உயிர் தெழுவார் என்றும் அவருக்கு தெரியும். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்ற வசனம் அன்றைக்கே அவருக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. அதுதான் மோரியா மலையில பார்த்தார். அப்படி பார்க்கலன்னா இயேசு சொல்ல முடியாது, ஆபிரகாம் என் நாளைக்கான ஆவலாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி. கர்த்தருடைய வார்த்தையை வாசிச்சு, ஆண்டவரே இந்த வார்த்தைக்குரிய படத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதில் நம்ம மனதை ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் கெட்ட காரியங்களை நினச்சி பாருங்களேன், அந்த படம் வருதா இல்லையா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஏன்னா விழுந்து போன மனசு. தவறான இச்சையான காரியங்கள் நினச்சி பாருங்க, அந்த படம் உடனே வரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை எடுத்து, இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் தேவன் என்னை 1000 மடங்கு பெருக செய்வான்னு ஒரு 1000 பேரை நீங்க உங்க மனசுல பார்க்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கு விசுவாசம் வேணும், அதுக்கு தேவ ஆவியானவர் உதவி செய்யணும், அதுக்கு முயற்சி வேணும், அதுல உங்க மனதை பழக்கணும். மனுஷன் சத்தியம் பண்ணி பிறக்கல நீங்கள் நானும். கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சத்தியம் பண்ணினார், அந்த சத்தியத்தினால் பிறந்த பிள்ளைகள். அப்ப நம்ம எப்படி நம்மளை நினைக்கணும்னா, நம்மளுடைய பிறப்பை பற்றி நமக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். வானம் பூமி சிருஷ்டித்தவர் எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தன் பேரில் ஆணையிட்டாரே, அந்த யாரெல்லாம் மனசுல வச்சு தேவன் ஆணையிட்டாரோ அந்த கூட்டத்துக்குள்ள நானும் இருந்தேன். ஹல்லேலூயா.
மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. மத்தேயு 1:2 மற்றும் 6 ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், தாவீது ராஜா சாலமோனை பெற்றான். ஷலோம் ஷலோம், ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கொண்டாடி அதை குறித்த செய்திகளை நாம் போதித்து வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது புதிய ஏற்பாட்டின் முதல் வசனமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் தேவன் முழு உலகத்திற்கும் தேவையான ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். என்ன முக்கியமாக அதன் மையப்பொருள், அதனுடைய கருப்பொருள் என்னவென்று சொன்னால், ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் சந்ததியானவரே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சந்ததியாக இருக்கிறார். யாருமே இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு நாள் தேவன்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு சந்ததி கொடுக்காம விட்டுட்டீங்களே, நீங்கள் சொல்ல முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சந்ததியை உங்களுக்கு காண்பிப்பார். ஆகவே தான் நாங்கள் எழுதியிருந்தது, பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து களிக்கூறு, கர்ப்ப வேதனைப்படாதவளே வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீகளை பார்க்கலாம் அனாதை ஸ்திரீக்கு பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு மாபெரும் நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்தார். உலகத்தில் எந்த கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் நம்முடைய இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. உண்மையாகவே நீங்களும் நானும் ஒரு நாளில் அந்த சந்ததியை பார்ப்போம். அது இயேசுவை மட்டுமல்ல, தேவன் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, நம்முடைய ஊழியத்தின் மூலமாக அவர் யாரையெல்லாம் தொட்டார், யாரெல்லாம் ஆண்டவருக்குள் வந்தார்கள். நீங்கள் யதார்த்தமாக கூட போகிற வழியில் யாருக்காவது சொல்லியிருக்கலாம், ஒரு ஆட்டோவில் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம், ஒரு பஸ் பயணத்தில் நீங்கள் சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம். அன்னைக்கு ஒன்றும் நடந்தது மாதிரி தெரியாது. விதையை நீங்கள் விதைத்து விட்டீர்கள். விளையச் செய்கிற தேவன் ஒரு நாள் அவர்களுடைய வாழ்க்கையில் அதை விளையச் செய்யும் பொழுது அதற்கான பிரதிபலன் இயேசு சொல்லியிருக்கிறார், நான் அளிக்கும் பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. ஆகவே நாம் பிரதிபலன்களை எதிர்பார்த்து தேவனுக்காக செய்ய வேண்டியதை எப்பொழுதுமே உற்சாகமாக செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், உங்களுடைய சந்ததிகள், இவைகளால் உண்டாகிற மனக்லேசங்கள், குடும்பத்தில் உண்டாகிற வருத்தங்களே பார்த்து பார்த்து நம் வாழ்க்கையை நாம் வீணடித்து விடாதபடிக்கு நம்முடைய கண்களை சற்று தூரமாக்கி தேவன் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் பார்க்கும்படி தேவன் ஆசைப்படுகிறார். அதற்காக இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து இன்னும் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் போன வாரத்தின் விவரங்களை இன்றைக்கு அதிகமாக தேவன் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். 2 நபர்களை பற்றி நான் விசேஷமாக போதித்தேன். ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று தாவீது. இவர்கள் 2 பேருக்கும் இருந்த விசேஷமான கிருபை என்ன? அவர்கள் 2 பேருமே தீர்க்கதரிசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் தாவீது தீர்க்கதரிசி என்பது நமக்கு தெரியும். ஆபிரகாம் எப்படி தீர்க்கதரிசியாக இருந்தார்னா போன வாரம் பார்த்தோம். ஆபிரகாமின் வாழ்க்கையே ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஆபிரகாம் அபிமெலேக்கின் வீட்டாருக்காக அவர் விண்ணப்பம் செய்த பொழுது கர்த்தர் என்ன பண்ணினார்? அபிமெலேக்கின் வீட்டில் உள்ளவர்களுடைய கர்ப்பத்தை மட்டுமல்ல, சாராளின் கர்ப்பத்தையும் ஆசீர்வதித்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதல் அடுத்த உடனடியாக நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கூட யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். 3 சிநேகிதரும் அவனுக்கு ஆதரவாக பேசல, அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள், அவனை குற்றப்படுத்தினார்கள், அவனை ஆகாதவன் என்று சொல்லி தீர்த்தார்கள். ஆனாலும் அவர்களுக்காக அவன் விண்ணப்பம் செய்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏசாயா 53 எழுதியிருக்கிறது, கல்வாரி சிலுவையில் அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை தேவன் அவருக்கு சுதந்திரமாக கொடுத்தார் என்று சொல்லி தேவனுடைய இருதயத்தை தேவன் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். ஆகவேதான் இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போது தேவன் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக, உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ ஆபிரகாமின் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அவர் எப்படி ஆபிரகாமின் வாழ்க்கையே ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது. ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு மட்டும் இன்னைக்கு போகிறேன், ஏன்னா எனக்கு நேரம் இல்லாதனால. ஆபிரகாம் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுகிறார்? சோதோம் குமாராவை கர்த்தருடைய தூதனானவர் அழிக்க போகும்போது அங்கே பரிந்து பேசி ஜெபிக்கிறார். ஆண்டவரை, துன்மார்க்கனோடு கூட சன்மார்க்கனையும் அழிப்பீரோ அப்படின்னு அவர் பரிந்து பேசுகிறார். ஒரு பட்டணத்தில் 50 நீதிமான்கள், 40 நீதிமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10 நீதிமான்கள் வரைக்கும் கர்த்தர்கிட்டே அவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு பார்கெயின் மாதிரி பண்ணுகிறார். கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமே, 10 நீதிமான்கள் ஒரு பட்டணத்தில் இருந்தாலும் நான் அதை அழிப்பதில்லைன்னு சொல்லி போகிறேன். அங்கே போனால் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான்.
லோத்துவை தவிர அங்கே நீதிமான்களே இல்லை. ஆகவே என்ன பண்ணுகிறார், லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தருடைய தூதனானவர் காப்பாற்றி விட்டு அதன் பிறகு சோதோம் கோமோரா பட்டணங்கள் அழிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. அப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்போதுமே மற்றவர்களை குறித்து தேவனோடு பரிந்து பேசுகிற ஒரு காரியம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி நான் அது முக்கியத்துவம் இல்லை, அதை விட ஒரு அதுதான் நமக்கு வேணும். ஆகவே அந்த காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56 முதல் 59 வசனங்கள். இங்கேயும் சில ரகசியங்களை பார்க்க போகிறோம் இன்னைக்கு. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இயேசு இங்கே என்ன சொல்லுகிறார், பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், இன்னும் அவர் மரிக்கலை, இன்னும் அவர் உயிர்த்தெழவில்லை, இன்னும் அவர் பரலோகத்துக்கும் ஏறி போகவில்லை. பூமியில் மனுஷகுமாரனாக வாழ்ந்து ஊழியம் செய்கிற நாட்களில் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படிங்கிறார். உடனே இவங்க சொல்கிறாங்க, உனக்கு 50 வயசு ஆகலை, நீ அதுக்குள்ளே ஆபிரகாமை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே அவர் சொல்கிறார். நான் இருக்கிறேன், அதான் ஒரு பேரே. மோசேட்ட சொல்கிறார்ல, இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்போ மாம்ச ரூபத்தில் வந்திருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம், மாம்ச பிரகாரமாக உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு இருக்கிறேன், ஆனால் ஆபிரகாம் அல்ல, அதற்கு உலகத் தோற்றத்திற்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐஎம் தட் ஐஎம், இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற தேவன் நான். அப்போ தேவனுக்கு பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது, கடந்த காலமும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. அவர் ஆலஃப், அவர் தவ், அவர் அல்ஃபா, அவர் ஒமேகா. நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாத தேவன் அவர். அவர்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு 50 வயசு ஆகலைன்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, பூமியில் இருக்கிற வயசை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் அதுக்கு முன்னாடியே இருந்தேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற முக்கியத்துவம் நான் என்ன இன்னைக்கு முக்கியமாக எடுக்கிறேன்னா, ஏதோ ஒரு விதத்தில் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறார். அப்போ எப்போ ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்தார்? அவருடைய கூற்றின்படி அவர் ஊழியம் செய்கிற நாட்களிலே, அல்லது அவர் பிறந்ததிலேருந்தே அவர் களி கூர்ந்திருக்கணும். இயேசு பிறந்த அப்பே களி கூர்ந்திருக்கணும், இயேசு பிறந்ததை பார்த்து. அல்ல இப்போ இயேசு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாரே இப்போ, ஏன்னா அவர் இப்போ தானே சொல்கிறாரு, ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸை சொல்கிறாரு. அவங்க காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான், பார்த்து சந்தோஷப்பட்டுட்டான் அப்படிங்கிறாரு. எப்போ பார்த்தாரு, எப்படி சந்தோஷப்பட்டார், இந்த இடத்துல இயேசு எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும். அப்போது நான் போன வாரம் சொன்னபடி ஆபிரகாமை தேவன் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரு. அவருடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு தீர்க்க தரிசனமான வாழ்க்கையாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த சம்பவத்தை நான் அதிகமாக பேச விரும்பலை. அந்த சம்பவத்தோட பின்னாடி என்ன நடந்ததுன்னு தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய என்ன பண்ணுகிறார், ஈசாக்கை பலியிட போகிறார் இல்லையா. அதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு காரியம். அவர் பலியிட போகிறார். அப்பொழுது அங்கே தேவன் என்ன பண்ணுகிறார், பிள்ளையாண்டான் மேலே கையை போடாதேன்னு சொல்லி தூதனானவர் சொல்லுகிறார். பார்த்தாங்க, முட்புதரிலே ஒரு ஆட்டுக்கடா ஒன்று சிக்கி கொண்டு இருக்கிறது. அதை எடுத்து ஆபிரகாம் பலியிடுகிறார். ஆகவே அந்த இடத்திற்கு யெகோவாயிரே என்று அவர் பெயரிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது என்ன தீர்க்க தரிசனம் என்று சொன்னால், தேவன் பின்னாளில் தன் ஒரே பேரான குமாரன், தன்னுடைய குமாரனை நமக்காக அவர் பலி செலுத்துவார். அப்போது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணுகிறான், தேவனுடைய ஸ்தானத்தில் தன்னுடைய குமாரனை தேவன் எப்படி மற்றவர்களுக்காக, இந்த உலகத்துக்காக அவர் பலி செலுத்துவார் என்பதை ஒரு தீர்க்க தரிசனமாக அங்கே ஆபிரகாம் வாழ்ந்து காட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, நம்ம பொறுத்த வரைக்கும் ஆதியாகமம் 22 எழுதியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதன்னு சொல்கிறாரு. அதுக்கு பதில் ஒரு ஆட்டுக்கடாவை கொடுக்குறாரு. பதிலாக அங்கே அவன் பலியிடுகிறார். அவர் பலியிட்டு யெகோவாயிரே என்று பெயர் கேட்டு தன் குமாரனை எங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாருங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். வேதத்தின் மற்ற இடங்களில் எழுதியிருக்கிற காரியத்தை வைத்து பார்க்கும்போது
இங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் ஆதியாகமம் 22 அன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்ம இந்த பின்பாதியை சரியாக பார்க்க மாட்டோம். ஆதியாகமம் 22 15 முதல் 18 வசனங்கள். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தர வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, ஃபஸ்ட்டு கூப்பிட்டு பிள்ளையாண்டான் மேலே கையை போடாதன்னு சொன்னது மட்டுமல்ல, இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு திருப்பி இன்னொரு முறை அவர் கூப்பிடுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் என்ன செய்ய போறாரா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை, அந்த உன் சந்ததிங்கிறது இப்போ நம்ம பார்க்கணும். அப்போது நான் இங்கே என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் கேட்குறோம், ஆனால் உண்மையிலே எப்படி கேட்கணும்னு கேட்டிங்கன்னா, எப்படி கேட்டால் விசுவாசம் வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏன் விசுவாசம் நமக்கு சரியாக வரலன்னு கேட்டிங்கன்னா, அல்லது விசுவாசம் வரக்கூடிய ஒரு முக்கியமான வழியை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல இருந்து எப்படி நீங்களான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, எபிரேய வார்த்தைகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எல்லாமே சித்திர எழுத்தில் இருக்கும், படம் படமாக இருக்கும். அதை நீங்கள் வாசிச்சிங்கனாலே அது ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு படத்தை காட்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை வச்சு இப்போ நானே ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், யாபேஸ் என்கிற ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதில் யாபேஸுங்கிற பேரை நான் எழுதி அந்த எபிரேய வார்த்தைகள் வச்சு தான் அந்த பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அது நிறைய பேருக்கு இன்றைக்கி பிரயோஜனமாக இருக்குது. அப்போது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய எழுத்துக்கள், எபிரேய எழுத்துக்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அதை நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு படமாக பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நீங்கள் அதை எப்படி பார்க்கணும்? நமக்கு சாதாரண வார்த்தைகள் ஒரு படத்தை உருவாக்குது. ஆப்பிள் அப்படின்னோன்னா ஆப்பிளை நம்மளால் பார்க்க முடியுது. எத்தனை பேர் கண்ணில் இப்போ ஆப்பிள் வருது இல்லையா? நான் ஒரு பிள்ளையோட பேரை சொன்னேன்னா அவனை என்னால் பார்க்க முடியுது. அப்போது இங்கே நான் இது அந்த அந்த மனதை அப்படியே வச்சுக்கங்க, அந்த மைண்ட் செட்டை. இங்கே உன் சந்ததியை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு படம் வந்திருக்கணுமா இல்லையா? தேவன் பேசுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் ஆபிரகாமோடு நேராக பேசுகிறார். அப்போ உன் சந்ததியை என்று சொல்லும் பொழுது யார் அந்த சந்ததி என்றதை ஆபிரகாம் பார்த்தார். ஹல்லேலூயா. சந்ததிகளை என்று சொல்லாமல் ஒருவனை குறித்து சந்ததி என்று சொல்லப்பட்டது. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கலாத்தியரில் பவுல் எழுதுகிறார். இப்போ நான் சொல்லுகிறேன், உன் சந்ததியை என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலேயே கர்த்தர் ஒரு படத்தை காண்பிக்கிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார். தன்னுடைய சந்ததியாகிய கிறிஸ்து ஒரு நாள் வருவார் என்று, அதற்கு பிறகு அந்த சந்ததியின் மூலமாக வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள். இப்போ இங்கே யாரை பார்க்கணும்? உன் சந்ததிக்குள், கிறிஸ்துவுக்குள் பூமியில் உள்ள சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல சத்தியம் பண்ணி சொல்றாரு. என்னன்னா, இந்த கிறிஸ்துவுக்குள் பூமியில் உள்ள எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த மோரியா மலையில நம்ம வெறும் இந்த ஈசாக்க பலியிட்டதையும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் பார்க்கிறோமே ஒழிய, அங்கே ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு படத்தை காண்பித்ததை நாம் பார்க்க தவறுகிறோம். அதை ஏன் தவறுறோம்? இன்னைக்கு எப்படி நம்ம தவறி இருக்கோம்? உண்மையில அங்கே அவர் படத்தை பார்த்தாருங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? இயேசு வெளிப்படுத்துகிறார், ஆபிரகாம் என் நாளைக்கான ஆவலாயிருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் வெறும் ஈசாக்க பெற்றதோட தான் வாழ்க்கை முடிஞ்சிட்டுங்கிற சந்தோஷத்தில் அவர் மரிக்கலை. அவர் வேறே ஒரு விசுவாசத்தோடு மரித்தார். அந்த விசுவாசம் என்ன? நான் மரித்தாலும் ஒரு நாள் என்னுடைய வழியிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவர் வெறும் இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜென்ம வரலாறு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வழியில் வந்தார் இயேசு. ஆபிரகாம் அப்படியே தாவீதுக்கு போய், தாவீதுக்கு அப்புறம் அப்படியே யோசேப்புக்கு போய், ஆனாலும் அவர்களுடைய சொந்த வித்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியினால் தான் இயேசு பிறந்தார். ஆனால் அந்த சந்ததியில் வரத்துக்கு அந்த சந்ததி அவர் தெரிந்து கொண்டார்.
ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், வெறும் ஆபிரகாமின் குடும்ப அந்த வரலாற்றிலே ஃபேமிலிட்டியில் வந்ததுனால மட்டும் இயேசு தேவனுடைய குமாரன் அல்ல, அவர்தான் உண்மையான சந்ததி. அந்த நாளில் மோரியா மலையில் அன்னைக்கு ஆபிரகாம் பார்த்து அன்னைக்கே சந்தோஷப்பட்டார். தெரியும் அவருக்கு, என்னுடைய சந்ததியில் ஒரு நாள் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்புவார், அவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட போகிற சந்ததி தான் பெரிய சந்ததி. இந்த ஈசாக்கு, நான் பெற்ற மகனாக ஈசாக்குள்ளே வரப்போகிற சந்ததி வெறும் இஸ்ராயல் தேசம் மட்டும்தான். ஆனால் என்னுடைய உண்மையான சந்ததியாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உலகத்தில் இருக்கிற அநேகர் என்னிடத்தில் பிள்ளைகளாக மாறுவார்கள். நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமின் அந்த இருதயத்தில், அந்த ஆபிரகாமினுடைய அந்த சந்தோஷத்தில் நான் இருந்தேன். நான் என்றைக்கு பிறந்தேனோ, நான் என்னைக்கு பிறந்தனோ இல்லை, என்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் மறுபடியும் பிறந்தனோ, ஆபிரகாம் என்னுடைய நாளை காணவும் ஆசையாயிருந்து கண்டு களி கூர்ந்தார். உங்களுடைய ஒவ்வொருடைய நாளை கண்டு அவர் களி கூர்ந்தார். நான் சொல்லுகிறேன், தினந்தோறும் களி கூறுகிற ஒரு தகப்பன் ஆபிரகாம் மாத்திரமே. எப்பெல்லாம் சுவிசேஷம் அறிவிப்பதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளாக அவருடைய குடும்பங்கள் பிறக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பிறந்து கொண்டே இருக்கிறது. ஆபிரகாம் அங்கிருந்து பரலோகத்திலிருந்து பார்த்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கிறார். அது எப்பொழுது நிறைவேறினது? கிறிஸ்து வந்த பிறகுதான். வெறும் ஈசாக்கினால் ஒரு சந்ததி உண்டானதை பார்த்து ஆபிரகாம் மகிழ்ந்து களி கூறவில்லை. கிறிஸ்து என்னும் ஒருவர் வருவார். ஆகவே அவர் பிறந்து இப்பொழுது அவர் பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், யூதர்கள் மத்தியில் இருக்கிறார். இன்னும் சிலுவைக்கு போகவில்லை, இன்னும் மரிக்கவில்லை, இன்னும் உயிர்த்தெழவில்லை. ஆனால் அவர் நிச்சயமாக அவர் மரிப்பார் என்று அவருக்கு தெரியும், அவர் உயிர் தெழுவார் என்றும் அவருக்கு தெரியும். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஆக்கினை தீர்ப்படையாமல், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்ற வசனம் அன்றைக்கே அவருக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. அதுதான் மோரியா மலையில் பார்த்தார். அப்படி பார்க்கலன்னா இயேசு சொல்ல முடியாது, ஆபிரகாம் என் நாளை காண ஆவலாயிருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி. இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாசம்ங்கிறது வெறும் எழுதப்பட்ட வார்த்தையை கேட்பதினால் வருவதல்ல. எழுதப்பட்ட வார்த்தையை கேட்கும் போது உங்களாலும் ஒரு படத்தை பார்க்க முடியுமா? உங்களால் அந்த படத்தை பார்க்க முடியும் என்று சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேறும். விசுவாசத்தை குறித்த ஒரு காரியம் படமாக மாற வேண்டும். அதை அதுக்கான முயற்சியில் உட்காரணும், மனதை இருதயத்தையும் அதுக்குள்ளே செட் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து, ஆண்டவரே இந்த வார்த்தைக்குரிய படத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதில் நம்ம மனதை ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் கெட்ட காரியங்களை நினச்சி பாருங்களேன், அந்த படம் வருதா இல்லையா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஒருத்தருக்கு விரோதமாக ஒரு காரியம் பண்ணி அவங்க இப்படி போகணும் அப்படின்னு நினைங்க, அந்த படம் டக்குன்னு வரும். ஏன்னா விழுந்து போன மனசு, அதுக்கு நீங்கள் முயற்சியே பண்ண வேணாம். தவறான இச்சையான காரியங்கள் நினச்சி பாருங்கள், அந்த படம் உடனே வரும். நீங்கள் முயற்சியே பண்ண வேணாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து, இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் தேவன் என்னை 1000 மடங்கு பெருகச் செய்வான்னு ஒரு 1000 பேரை நீங்கள் உங்கள் மனசில் பார்க்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கு விசுவாசம் வேணும், அதுக்கு தேவ ஆவியான உதவி செய்யணும், அதுக்கு முயற்சி வேணும், அதில் உங்கள் மனதை பழக்கணும். கர்த்தருக்கு தெரியும், உங்கள் மனதில் அந்த பணம் வந்துட்டுனா அது ரியாலிட்டியில் வந்துடும். வீடு கட்டுறதுக்கு எப்படி நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறோம் இல்லையா, இன்ஜினியர்கிட்ட கொடுத்து போட்டுட்டோம்னா அது படி கட்டிடுவோம். ஆபிரகாம் அன்னைக்கே பார்த்துட்டாரு, இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எவ்வளோ சந்ததி உண்டாகும், வானத்து நட்சத்திரங்களை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதை அவர் பார்த்து விட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே ஒரு தீர்க்க தரிசனம். அவர் வாழ்க்கையே தீர்க்க தரிசனம். எப்படி பின்னாட்களில் சந்ததி பெருகப் போகிறது, இந்த ஈசாக்கு அந்த வரப்போகிற குமாரனுக்கு அடையாளமானவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இந்த ஒரே குமாரன் எப்படி அவருக்கு ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனோ, இந்த குமாரனை கர்த்தரை முக்கியமாக பார்க்கும்போது இந்த குமாரனையே பலியிட இவர் எப்படி தயாராக இருந்தாரோ அதுதான் தீர்க்க தரிசனம். அதைத்தான் தேவன் தன்னுடைய தன் மூலமாக தன் குமாரனை கொண்டு நிறைவேற்றப் போவதை ஆபிரகாமை கொண்டு நமக்கு ஒரு படமாக காண்பித்தார். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இதை குறித்து அங்கே பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 3:8, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. நான் சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தது என்னன்னா, உனக்குள் தான் வரப்போகிற மேசியாவின் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்த எடுத்து தான் அவர் பேசுகிறாரு. உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில்
ஆணையிட்டேன். அப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் நானும் பார்க்கணும். நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோமே ஆபிரகாமின் சந்ததியா, இதுக்கு பின்னாடி கர்த்தருடைய சத்தியம் இருக்கிறது. கர்த்தர் சத்தியம் பண்ணி பிறந்த பிள்ளைகள் நீங்கள் நானும். மனுஷன் சத்தியம் பண்ணி பிறக்கல நீங்கள் நானும். கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சத்தியம் பண்ணினார், அந்த சத்தியத்தினால் பிறந்த பிள்ளைகள். அப்போ நம்ம எப்படி நம்மளை நினைக்கணும்னா, நம்மளுடைய பிறப்பை பற்றி நமக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். வானம் பூமி சிருஷ்டித்தவர் எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தன் பேரில் ஆணையிட்டாரே, அந்த யாரெல்லாம் மனசில் வச்சு தேவன் ஆணையிட்டாரோ அந்த கூட்டத்துக்குள்ளே நானும் இருந்தேன். அப்படி பார்க்குறீங்களா நீங்கள்? உங்களை பரலோக தேவன் தன் பேரில் சத்தியம் பண்ணினாரே என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாரே எத்தனை பிள்ளைங்க ஆபிரகாமுக்கு பிறப்பாருன்னு அவருக்கு தெரியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் யாரையெல்லாம் மனதில் கொண்டு தேவன் தன் பேரில் யெகோவா தேவன் சத்தியம் பண்ணினாரோ அவர்களில் நானும் நீங்களும் ஒருவராக இருக்கிறோம். இப்படியெல்லாம் பார்க்கணும். இப்பெல்லாம் கர்த்தர் பேசணும். சத்தியத்தினால் பிறந்திருக்கிறோம். ஆமென். தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது. ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். தீர்க்க தரிசனம். நான் சொன்னேன்ல, தீர்க்க தரிசனங்கிறது வெறும் சொல்றது இல்லை, கர்த்தரை பற்றிய வாழ்க்கையே தீர்க்க தரிசனம் தான். நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்கு ஒரு வசனமே இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவானை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார் இந்த இடத்துல, உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட. எத்தனை பேர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள்? நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? இது பிரசங்கம் என்னது? நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். வெறும் மைக்க பிடிச்சி இயேசு எனக்கு என்ன செஞ்சாருங்கிறது மட்டும் சாட்சி இல்லை. நாம் கிறிஸ்துவை குறித்து என்னென்ன பேசுகிறோமோ அதெல்லாம் சாட்சி தான். உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, என்ன தொழுது கொள்ளக்கூடாதுப்பா, நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன். நீ உன் சகோதரன், நான், நம்ம 3 பேருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை தான் தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. ஆமேன். ஒரு மனுஷன் இயேசுவை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறான், ஏதோ ஒன்று செய்கிறான்னா அதை அவன் யதார்த்தமாக செய்யலை, அது தீர்க்க தரிசனம். ஒருவன் கிறிஸ்துவை குறித்து பேசினால், ஒருவன் கிறிஸ்துவை குறித்து ஒருவரோடு பகிர்ந்து கொண்டால், ஏதோ ஒரு காரியத்தை அவன் கிறிஸ்துவுக்காக செய்தால் அதை அவன் இயற்கையாகவோ தன்னுடைய மாம்சத்தினாலோ செய்யவில்லை. தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியாகிய அந்த காரியம். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், ஆபிரகாம் வாழ்க்கையில் அவர் பேசினது செய்தது, அவர் வாழ்க்கையே எல்லாமே அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஆவியை பெற்றிருந்தார். ஆகவே தேவன் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து சொன்னார், என்னுடைய தாசன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னார். இந்த காலவிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் தீர்க்கதரிசிகள். நீங்களும் நானும் தீர்க்கதரிசிகள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சரியாய் பயன்படுத்தும் பொழுது நீங்களும் நானும் தீர்க்கதரிசிகளாக கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஆவியை நமக்குள் வைக்கிறார். அந்த ஆவி என்ன பண்ணுகிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. தேவனிடத்திலிருந்து பெற்ற ஆவியினால் நாம் பேசுகிறோம். மாம்சத்தினால் ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர்களே அன்றி இயேசுவை பார்த்து ஒருவனும் கர்த்தர் என்று சொல்லக்கூடாது என்று பவுல் எழுதுகிறார். ஏன் தெரியுமா? இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். தேவன் சத்தியம் பண்ணினதால் பிறந்த சந்ததி இது. மாம்சத்தின்படி பிறந்த சந்ததி அல்ல. கர்த்தர் சத்தியம் பண்ணினாரே, அதனால் பிறந்த ஒரு சந்ததி. ஆகவே தான் இது இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உண்மையாகவே தேவன் மனசில் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் சொன்னதே புறஜாதிகளாகிய உங்களையும் என்னையும் மனதில் வைத்து தான் தேவன் அன்றைக்கு சொன்னார். இல்லாட்டி அப்படி தேவன் சொல்லியிருக்க மாட்டார். இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆபிரகாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் செலப்ரேஷனில் தான் தாவீதின் காரியங்களை பார்ப்போம். இன்றைக்கி இவரை பற்றி பார்க்க தான் நமக்கு நேரம் இருக்கும். எத்தனை பேர் நல்ல காரியங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எபிரேயர் அங்கங்கே எழுதியிருக்கிறார் கர்த்தர், எங்கெங்கே ரகசியங்கிறத தனித்தனியாக எழுதி வச்சிருக்கிறார். மோரியா மலையில் தன் குமாரனாகிய ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட போனபோது தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்களின் அடிப்படையில் இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு. ஆபிரகாம் முழுக்க தீர்க்க தரிசன வாழ்க்கையையும் விசுவாச வாழ்க்கையும் எப்படி வாழ்ந்து காட்டினார். இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் எப்படி அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வாழ்க்கை வாழ முடியும் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நான் காட்டப் போகிறேன். எபிரேயர் 11 8 முதல் 16 வசனங்கள் நீண்ட பகுதி. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் விளக்க விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வேகமாக வாசிச்சிடுறேன். விசுவாசத்தினாலே
ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. என்ன சொல்ல வருகிறார் இங்கே எபிரேயர்? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். சரி, போனாரு. போனவர் அந்த தேசத்தை அடைஞ்சாரா இல்லையா? அடைஞ்சாரு. அந்த தேசம் என்ன தேசம்? கானான் தேசம். இந்த தேசத்தை தான் நம்ம வரப்போகிற என்னுடைய சந்ததிக்கு தேவன் கொடுப்பார்னு நிச்சயமாகவே ஆபிரகாமுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் இதை உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அந்த தேசத்தில் அவர் எப்படி வாழ்ந்தாராம்? பரதேசியை போல சஞ்சரித்து, அவர் மட்டுமல்ல, அவர் பிள்ளை மகன் ஈசாக்கு, பேரன் யாக்கோபு. ஆபிரகாம் வாழ்நாளே யாக்கோபு பிறந்துட்டான். யாக்கோபுடன் கூடாரங்களில் குடியிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்போது இன்னும் அதிகமான படத்தை பார்த்துருக்கிறாரு. அதுக்கு சொல்ல வரேன். மோரியாமலையில் தேவன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படுங்கிற படத்தை மட்டும்தான் அங்கே அவர் பார்த்துருந்தார்னா இந்த வார்த்தை எப்படி நிறைவேறும்? அதாவது கூடாரங்களில் குடியிருக்கிறார். ஏன் கூடாரங்களில் குடியிருக்க அவர் முடிவு பண்ணினார்? கர்த்தர் தான் இந்த தேசத்தை எனக்கு வாக்கு பண்ணிட்டாரே. வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் நான் இருக்கிறேனே, எல்லாரும் கட்டியிருக்கிறது போல நானும் வீடுகளை கட்டி வாழலாமே. ஆனால் அவருக்கு அந்த ஆசை வரலையாம். அவர் கூடாரங்களே குடியிருந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்கிறார், நீங்களும் கூடாரங்களிலே குடியிருங்க அப்படிங்கிறார். ஏன்னா அவர் இன்னொன்று பார்த்துட்டாருங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் கட்டும் ஒரு நகரம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அது பரலோகம் அல்ல, பரலோகத்திலே உருவாக்கப்படுகிற ஒரு நகரம். அதை வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லுகிறது. அதன் பெயர் புதிய எருசலேம். அது பரலோகத்திலிருந்து ஆயத்தமாகி பூமிக்கு ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நகரத்தை அன்றைக்கே அவர் பார்த்தபடியினாலே அடுத்த விசுவாச செயல், தீர்க்க தரிசன செயல் என்ன பண்ணாரு? வீடு கட்டல. அப்போ என்ன அர்த்தம்? ஏன் வீடு கட்டலைன்னா, வீடு கட்ட காசு இல்லாமல் இல்லை, வீடு கட்ட வசதி இல்லாமல் இல்லை, வீடு கட்ட ஆர்கிடெக்ட் இல்லாமல் இல்லை, வீடு கட்ட இன்ஜினியர் இல்லாமல் இல்லை, சிமெண்ட் கம்பி இல்லாமல் இல்லை. அவருக்கு ஒன்று இருந்துச்சு. என்னன்னா, இந்த பூமியில் நான் வீடு கட்டி வாழ்ந்தேன்னா அது என் விசுவாசத்துக்கு சரியாக இருக்காது, இது எனக்கு நிரந்தரமானதல்ல. இந்த கானான் தேசத்தையே, பாலும் தேனும் ஓடுகிற நல்லமும் விசாலமான தேசத்தையே தேவன் எனக்கு கொடுத்திருக்கலாம். நான் பாலும் தேனும் கொடுத்து ஐஸ்வர்ய சம்பன்னனாகவே இந்த பூமியில் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை இந்த பூமிக்குரியதல்ல, தேவன் கட்டும் நகரம் ஒன்று வருகிறது, அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லினார். அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்பதை எப்படி வெளிப்படுத்தினார்? வீடு கட்டாமல் கூடாரங்களில் வாழ்ந்தது மூலமாக வெளிப்படுத்தினார். அப்ப இந்த படம் அப்படியே விரிவடைஞ்சிட்டே போகுது. பார்க்காத ஒண்ணுக்காக எப்படி காத்திருக்க முடியும்? பார்க்காத ஒரு சந்ததிக்காக எப்படி அவர் காத்து அவர் காண ஆவலாக இருந்திருக்க முடியும்? 2 இடங்களில் வருகிறது. காண ஆவலாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஒன்று இயேசு, இன்னொன்று இங்கே பார்க்குறோம், அவர் தேவன் கட்டின அஸ்திபாரங்குள்ள நகரத்துக்கு காத்திருந்தான் சொல்லி. அப்போ மோரியா மலைக்கு என்னைக்கு ஈசாக்க பலி கொடுக்க போயிட்டு வந்தாரோ
அதுக்கப்புறம் ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கை வேறாக இருந்திருக்கிறது என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நமக்கு அதைவிட அதிக திட்டம் தெளிவாய் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அதே தேவன் அங்கே எழுதியிருக்கு பாருங்க. அங்கே அது எப்படியா, ஒரு நிமிஷம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரம். அது இங்கிலீஷில் எப்படி வருது தெரியுமா? The city with unshakable foundations, whose architect and builder is God. பில்டரும் தேவன் தான், ஆர்கிடெக்டும் தேவன் தான். அவர் கட்டுற நகரத்துக்கு அவர் காத்திருந்தாராம். அப்போ நான் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டில் நமக்கு திட்டமும் தெளிவுமாக அந்த நகரத்துடைய அளவுகளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்னும் ஒருவர் இன்னைக்கு நமக்கு கண்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வசனங்கள் புதிய ஏற்பாட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆபிரகாம் பூமியில எவ்வளவு செல்வ செழிப்புள்ளவராக வாழ்ந்தாலும் அவர் எப்படி ஏதோ ஒரு காரியத்தில் இந்த பூமியில் ஒட்டாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ, நான் சொல்லுகிறேன், தேவன் இன்றைக்கு நீங்கள் நல்ல முறையில் ஆஸ்தி ஐஸ்வர்யத்தோடு வாழ்வதற்கு தேவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் நம்பிக்கை, புதிய ஏற்பாடு போதிக்கிறது, உங்கள் நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன் பேரில் இருக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கிற அந்த நன்மைகளை பிடித்து கொள்ளாமல் நன்மைகளை கொடுத்த தேவன் பேரில் இருக்கும்படி இந்த பூமியில் இருந்தாலும் தாமரைகளில் தண்ணீர் ஒட்டாமல் எப்படி தாமரை வாழ்கிறதோ அப்படி நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்பதை நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் போலவே நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மள எதுவுமே நம்மளை பாதிக்காது. நமக்கு எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் நாம் ஒன்றை நிரூபித்து கொண்டே இருப்போம், இந்த உலகத்தில் நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இயேசு சொல்கிறார், நான் எப்படி இந்த உலகத்துக்கு உரியவன் அல்லவோ இல்லையோ, நான் எப்படி இந்த உலகத்துக்குரியவன் இல்லையோ அப்படியே நீங்களும் இந்த உலகத்திற்குரியவர்கள் இல்லை. நீங்கள் உலகத்திற்குரியவர்களாக இருந்திருந்தால் இந்த உலகம் உங்களை பகைத்திருக்காது. நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்களாக இல்லாதபடினாலே, என்னை இந்த உலகம் பகைத்தபடினாலே உங்களையும் இந்த உலகம் பகைக்கும் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நல்லா வாழக்கூடாதுன்னு தேவன் விரும்பலை. எப்படி வாழ்ந்தாலும் உலகம் அதைத்தான் ஆராதிக்கிறது. உலகம் ஐஸ்வர்யத்தை ஆராதிக்கிறது. நீங்களும் நானும் யெகோவா தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் அந்த வித்தியாசத்தை காண்பிக்காவிட்டால், நான் அந்த வித்தியாசத்தை காண்பிக்காவிட்டால் உண்மையாகவே நாம் இயேசுவின் வருகையை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்ல முடியாது. தேவன் கட்டின, தேவன் ஆர்கிடெக்டாகவும் பில்டராகவும் இருக்கிற அந்த நகரத்திற்கு நீங்கள் நானும் காத்திருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதைத்தான் நம்முடைய தகப்பன் வாழ்ந்து காண்பித்து போனார். இவர்கள் எல்லாரும் இந்த இடத்துல வேதம் எங்கேருந்து ஆரம்பிக்குது கேட்டிங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட எல்லா விசுவாச வீரர்களையும் எடுத்து இந்த இடத்துல பேசுகிறது. ஆமென். என்ன சொல்லுகிறார் பாருங்க, இவர்கள் எல்லாரும், அப்போ நம்மளும் அதில் சேர்த்துக்கணும், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள். அப்போ என்ன, இங்கே நான் சொன்னதும் இங்கே எழுதியிருக்கு. என்ன சொல்கிறேன், இவங்க எல்லாருமே, அதாவது விசுவாச மார்க்கத்தார் என்று அழைக்கப்பட்ட விசுவாசத்திற்காகவே வாழ்ந்த இவர்கள் எல்லாருமே வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் நாங்கள் இருந்தாலும் இந்த பூமிக்கு நாங்கள் சொந்தக்காரவங்கள, நாங்கள் அந்நியரும் பரதேசிகள் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் மரித்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் என்ன பண்ணாங்க, அதை அடைஞ்சிடல. இவர்களுக்கு நம்மை போலவே இவர்களுக்கும் வாக்குத்தத்தத்தை தேவன் பண்ணியிருந்தார். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவையோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய நகரத்தையோ இவர்களும் அடையவில்லை. ஆனால் இவர்கள் விசுவாசத்தினாலே தூர இருக்கும் பொழுதும் அதை நம்பி, அதை விசுவாசித்து, அங்கே எழுதியிருக்கிறது, அதை நம்பி அணைத்து கொண்டார்களாம். நான் சொல்லுகிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அவரை அணைத்துக் கொள்கிறேன். அவர் என்னை அணைத்துக் கொள்கிறார். பிசிக்கலாக நடக்குதா? இல்லை. ஆனால் நான் விசுவாசத்தினாலே எந்த ஆண்டவரை நான் நம்பி விசுவாசிக்கிறோம் அவரை அணைத்து வாழ்கிறேன். காரணம் என்ன? அவர்தான் ஒரு நாள் வரப்போகிறார், அவர்தான் என்னை அணைத்துக் கொள்ள போகிறார். இப்போ நான் அதை விசுவாசித்து அவரை அணைத்துக் கொள்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, ஏசு வரும்பொழுது நம்மை அணைத்துக் கொள்வார், நம் கண்ணீரை துடைப்பார், ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சி அடைவார், நம்மை சந்தோஷமாய் வரவேற்பார். இப்போ நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு எனக்கு அது பெரிய பயங்கரமாக இருக்காது. ஏன்னா தினந்தோறும் நான்
அவரை நம்பி அவரை அணைத்து அவரோடு நடக்க என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனோக்கு அப்படித்தான் விசுவாசத்தினால் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நடக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த உலகம் ஒட்டாமல் இருக்க என்னால் முடியல, உலகம் எப்படியே என்கிட்ட வந்து ஒட்டிக்க பார்க்குது, அவருடைய கிருபை அவருடைய உதவியோடு நான் ஏனோக்கு போல நான் அவருடைய ஏனோக்கு 365 வருஷம் அவரோடு நடந்தான், இதே உலகத்தில் நடந்தான், இதே உலகத்தில் பிள்ளை குட்டிகளை பெற்று தேவனோடு நடந்தான். நான் சொல்லுகிறேன், அதே தேவனோடு விசுவாசத்தோடு கூட என்னுடைய வாழ்நாட்களிலும் இந்த உலகம் என்னை ஒட்டாதபடிக்கு நான் வாழ என்னால் முடியாது, உங்களால் முடியாது. ஆனால் இயேசுவோடு நடந்தால் அவர் கிருபை கொடுப்பார். அவருடைய கிருபையினால் நாம் இவைகள் ஒட்டாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். தங்களை அந்நியர், நம்மளோட அறிக்கை அதுதான். இன்னைக்கு இந்த பூமியில் நாம் என்ன சொல்லணும் தெரியுமா? நாங்கள் இந்த பூமிக்கு அந்நியர்கள், இந்த பூமிக்கு நாங்கள் பரதேசிகளே. அன்னைக்கு உபத்திரவத்தில் கிறிஸ்தவர்கள் எதை இழந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்படலை. ஏன்னா அவங்க இழந்தது பூமிக்குரியது மட்டும்தான். அவர்களுக்கு தெரியும் பரலோகத்துக்குரியதை யாருமே திருட முடியாது என்று தெரியும். பூமியில் சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்களை திருடர்கள் திருடலாம், பரலோகத்தில் தங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தவர்களை அங்கே கொள்ளையிட முடியாது, அங்கே துருப்பிடிக்காது என்று சொல்லியிருக்கிறார். யாருக்கென்று பொக்கிஷங்களை சேர்க்கிறோம், யாருக்கென்று வாழ்க்கை வாழ்கிறோம்? பரலோக தேவனுக்காக செய்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு பொக்கிஷங்களுக்கு குறைவு இருக்காது, அவருக்கென்று சேர்த்து வைக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். இப்படி வாழ்றவங்க, கூடாரங்களில் வாழ்றவங்க, இந்த உலகத்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றவங்க என்னத்தை சொல்றாங்களாம்? நாங்கள் இந்த தேசத்துக்கு இல்லைங்க, எங்கள் தேசம் இருக்குல்ல, பரமதேசம். ஆமென். இன்னைக்கு தலைப்பே பரமதேசம். நாங்கள் வேறே ஒரு தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆன் த வே, இது பயணம், இந்த வழியில் போக்கமாக அப்படி வந்தோம், அங்கேருந்து வந்தோம், இங்கே இந்த ஊர் வழியாக போகிறோம், இந்த ஊருக்கு நாங்கள் பரதேசிகள், இது எங்களுடைய தேசம் அல்ல, எங்களுடைய சிட்டிசன் வேற, அங்கே போயிட்டுருக்கோம் என்பதை அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. எந்தெந்த ஊர்லேருந்து எந்தெந்த நாட்டிலேருந்து வந்தாங்களோ அவங்களுக்கு போக நினச்சா அவங்க போயிருக்கலாம். ஆனால் அவங்க நினைக்கல, அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவனும் அவர்களுடைய தேவன் என்று சொல்லப்பட அவர் வெட்கப்படவில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று வேதம் சொல்கிறது. நான் சொல்கிறேன், உலகத்தில் போய் நீங்கள் இன்னைக்கு இப்படி சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க. மழை வந்து பூமி முழுவதையும் அழிக்கப் போகிறது என்று நோவா சொன்ன பொழுது எப்படி சிரித்தார்களோ, நோவா தனியாக பிழை கட்டிகிட்டு இருக்கான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி. அன்னைக்கு மழையே பெஞ்சதில்லை, இது வரைக்கும் மழைனா என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஃபஸ்ட்டு பூமியில் இன்னும் மழையே பெய்யலை. ஆகவே எல்லோரும் நோவாவை பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஏளனமாக சிரிச்சிருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் போய் உலகத்தில் சொல்லுங்கள், இயேசு வருகிறார், தேவன் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், அதுதான் எங்களுடைய சொந்த தேசம், நாங்கள் அங்கே போகிறதுக்கு தான் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக சிரிப்பாங்க, நிச்சயமாக சிரிப்பாங்க. ஆனால் கர்த்தர் வெட்கப்படுறதில்லை. உலகம் உங்களை குறித்து வெட்கப்படலாம். எந்த காரியத்தை நிமித்தம் உலகம் உங்களையும் என்னையும் வெட்கப்படுத்துகிறதோ அதே காரியத்தை குறித்து தேவன் மகிமைப்படுகிறார். உலகத்துக்கு அது வெட்கம், கர்த்தருக்கு அது மகிமை. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் என்று பவுல் எழுதுகிறார். நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெட்கத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் அந்த வெட்கத்தை தான் தேவன் மகிமையாக மாற்றப் போகிறார். தேவன் உங்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவே இல்லையே. நீங்கள் ஏன் தேவனை பற்றி சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும்? தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. ஆகவே அவர்கள் எதை நினைத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தினார். நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். சில காரியம் உங்களுக்கு வெட்கமாக கூட இருக்கலாம். இது இப்படிலாம் நம்ம நினைக்கிறோமே, இது வெட்கமாக இருக்கே அப்படின்னு கூட நினைக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் நீங்கள் எதை வெட்கமாக நினைக்கிறீங்களோ அதை நிஜமாய் மாற்றி கொடுப்பார் உங்களுக்காக. அவர்களுக்கு எப்படி ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். அன்னைக்கு நான் சொல்கிறேன், சில காரியங்கள் உலகத்தின் பார்வையில் வெட்கமாக இருந்தால் கூட அதை நிஜமாய் மாற்றி கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது வெட்கம். இப்படி நான் கேட்டது ஒரு வெட்கம், இப்படி எனக்கு கர்த்தர் செய்ய வேண்டும் நான் நினைக்கிறது ஒரு வெட்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற அந்த வெட்கத்தையே கர்த்தர் நிஜமாய் மாற்றி கொடுத்து உங்கள் வெட்கத்தை மாற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெட்கமே கிடையாது. ஆமென். அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்படாமல் எங்கள் தேசம் என்ன என்று சொன்னவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணின அதே தேவனாகிய கர்த்தர் வெட்கப்படாத உங்களுக்கு ஒரு காரியத்தை அவர் ஆயத்தம் பண்ண இந்த காலவெளி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கையிடுகிறவன் எவனோ
அவனை பிதா முன்பதாகவும் தூதர்கள் முன்பதாகவும் நானும் அறிக்கை செய்வேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். என்னை குறித்து வெட்கப்படுபவன் எவனோ அவனை குறித்து நானும் அந்நாளில் வெட்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நகரம் ஒன்று வருகிறது. ஆமென். அதற்கு தான் நாம் காத்து இருக்கிறோம். நாம் எழுந்து நிற்கலாம்.